சார் ஒன் செகண்ட் சார் இதில் வந்து நம்ம என்ன மாதிரியான நமக்கு அப்சர்வேஷன் கிடைச்சிருக்கு, நம்ம என்ன பண்ணிக்க இப்போ வரைக்கும் நம்ம கன்க்ளூஷன் வந்திருக்கோம் சார். English okay? ஓகே சார் ஓகே. So from morning we are here, we have come, 30 of our team has come, and along with the Tamil Nadu NDRF and ourselves, we are doing all the search. Morning we conducted. I personally went along with the team, and we saw there is no victims left anybody. And the exact numbers the district administration will let you know. The leak was from a pipe which they have arrested already, and there is no more leak at present. All the casualties have been evacuated and we secured the area. There is nobody left inside. So what is the current situation? What's our role in this disaster? So we are going into the with the gas detectors. What is the amount of gases are there? We are detecting it. Once that is finalized, accordingly we will do the. And we visited personally all the factories around. There is nobody in there. All the factories we have asked them to evacuate. And luckily there is one empty warehouse next to the building, so there is no casualties in them also. How many of them approximately working when it happened? Those figures can be given by district administration, not by us. Okay. So what we detect, fully cover the area, detected Yes. where it happened, how it happened. And now it's normalized. We checked all the rooms, every place. There is no casualties left inside. So everybody has been evacuated. The operations of the factory, is it still going on or they are passed about? The cold storages, what we heard from the management, it cannot be switched off, but the ammonia tanks have been completely seized. Seized. Okay. Thank you sir. Your name and designation. Dr. Sunil, Commandant Medical, NDRF. Thank you so much. தற்பொழுது நாம் பேசியிருக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய கமாண்டர் நம்மிடையே தெரிவித்திருந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த உடனேயே அது தொடர்பான ஆய்வறிக்கை, அதாவது தங்களுடைய அந்த கெமிக்கல் டிடெக்டர் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த கருவிகளை பயன்படுத்தி வேறெங்கும் கசிவு இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டோம். அது போன்ற எந்த விதமான கசிவுகளும் இல்லை. அதே போன்று அமோனியா வாயு டேங்க் இருந்த பகுதியை மொத்தமாக வந்து கம்ப்ளீட்டாக சீஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் விசாரித்த வரை, அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படை விசாரித்த வரையில தற்பொழுது அந்த பகுதியில் யாரும் இல்லை, தொழிலாளர் யாரும் இல்லை, வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பாக வெளியேற்றப்பட்டு விட்டனர். தற்பொழுது கம்ப்ளீட்டாக அந்த தொழிற்சாலையை பொறுத்தவரையில் யாரும் உள்ளே இல்லை என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கான காரணம் என்பது குறித்தான ஆய்வு தான் பல்வேறு கட்டமாக நடந்து வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய கமாண்டன்ட் சொன்னது போல இந்த தொழிற்சாலையை பொறுத்தவரையில் முழுமையான ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு தற்பொழுது அது சீஸ் பண்ண, அதாவது முழுமையான அந்த கோல்டு ஸ்டோரேஜ் சொல்ற பதப்படுத்தக்கூடிய அந்த ரெஃப்ரிஜரேட்டர்கள், பெரிய ரக தொழில்முறை ரெஃப்ரிஜரேட்டர்களை தங்களால் ஆஃப் செய்ய முடியாது, அதை ஆஃப் பண்ண முடியாது. அது இயக்கத்தில் தான் இருக்கும். மற்றபடி தொழிற்சாலையில் எந்த விதமான இயக்கமும் தற்போது வரை இல்லை என்பதை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தமிழக அரசும் காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையினர் தொடர்ந்து இதுல வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.